மன்னட கடலு அப்படின்னு 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கன்னட ரோம்காம் ட்ராமா இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக எடுத்துருக்குறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு எம்பிபிஎஸ் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டுங்க. ஹீரோவோட லைஃப்பில் ராஷிகா அப்படிங்கிற ஹீரோயின் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு அமைதியான வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்ச நேரம் கூட நிலச்சி நிற்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோயினுக்கு உடம்பு லெவலில் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைனால சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் மிச்ச கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அழகான ஃபீல் குட்டான ஒரு ரோம்காம் ட்ராமாங்க. ஆனால் அந்த படத்தோட கதை இருக்குது பார்த்தீங்களா, அது சொன்ன விதம் வந்து ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரங்களான நம்ம ஹீரோ, 2 ஹீரோயின் சொல்லி இந்த 3 கதாபாத்திரங்கள் தான் இம்பார்ட்டண்டான கதாபாத்திரங்கள். ஸோ அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லவ் பாண்டிங்குமே அந்த அளவுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கவே இல்லை. ஸோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க. சரி, இவங்க கதாபாத்திரங்கள் தான் அப்படின்னா மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இதில் பழங்குடி மக்கள் சொல்லி ஒரு குரூப்பை காட்டுவாங்க. ஸோ அந்த கதாபாத்திரமா இருக்கட்டும், ஸோ மருத்துவர்னு சொல்லி ஒரு வயசானவரை காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷன் சீன்ஸுக்கும் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த எமோஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகல. இந்த படத்தோட மிடில் போர்ஷனில் மதுவந்தி அப்படிங்கிற ஒரு பூவை தேடி போகக்கூடிய ஒரு ஜானி இருக்கும். ஸோ அதையாவது நூல் பிடிச்சி ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் கொடுத்து செகண்ட் ஹாஃப் மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுவுமே கோட்டை விட்டுட்டாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சுமாரான படம் தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான்.